வணக்கம். வாங்க, இன்றைக்கி நாங்கள் பான் சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கத்திரிக்காய் பிரட்டல் தான் செய்ய போகிறோம். இப்படி ஒரு கத்திரிக்காய் பிரட்டல் இருந்தால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ராத்திரி பான் சாப்பிடுவாங்க. ஏன்னா அவ்வளவுக்கு இந்த கத்திரிக்காய் பிரட்டல் நல்லா இருக்கும். வாங்க, நாங்கள் கத்திரிக்காயை பிரட்ட தொடங்குவோம். பாத்திரத்தை அடுப்பில் வச்சிருக்கிறேன். தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கொள்ளுவோம். நான் இதில் 3 மேசைக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கொள்கிறேன். எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கொள்ளுவோம். அதோட பெருஞ்சீரகமும் சேர்த்துக்கொள்ளுவோம். கடுகு வெடித்ததுக்கு பிறகு நாங்கள் இதில் கத்திரிக்காயை சேர்த்துக்கொள்ளுவோம். தனியாக கத்திரிக்காயை மட்டும் முதல்ல போட்டு கொஞ்சம் எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கொள்ளுவோம். இதில் கத்திரிக்காய் வதங்கிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கொள்ளுவோம். உப்பு தூள் சேர்க்கலாம், இல்லாட்டி உப்பு தண்ணி விட்டுக்கொள்ளலாம். நான் உப்பு தூள் தான் சேர்த்துருக்கிறேன். இது எல்லாத்தையும் ஒருக்கா கலந்து விடுவோம். இந்த கத்திரிக்காயை நாங்கள் வெட்டி தண்ணியில் போட்டு அலசிட்டு தான் நாங்கள் எண்ணெயில் போட வேணும், இல்லாட்டி கத்திரிக்காய் கருப்படிக்கும். ஒரு நிமிஷம் மூடி வைப்போம். ஒரு நிமிஷம் ஆகிட்டுது. கத்திரிக்காயை ஒருக்கா கலந்து விடுவோம். நல்லா பிரட்டி விட்டு கத்திரிக்காயை இந்த எண்ணெயிலேயே வதக்கி கொள்ள வேணும். கத்திரிக்காய் அரைப்பதம் வதங்கிட்டுது. இதில் நாங்கள் உள்ளி சேர்த்துக்கொள்ளுவோம். உள்ளி சேர்த்து கலந்து விடுவோம். ஒவ்வொன்றா சேர்த்து நாங்கள் கலந்து விட வேணும். அப்போ தான் நல்லா எண்ணெயில் பிடிக்கும். இப்போ நாங்கள் வெங்காயம் சேர்த்துக்கொள்ளுவோம். நான் ஒரு அளவான ஒரு வெங்காயம் எடுத்து மெல்லிசை அரிஞ்சு வச்சுருக்கிறேன். அதை இப்படி கையால் எடுத்து பரவலாக போட்டுக்கொள்ளுவோம். வெங்காயத்தையும் நல்லா கலந்து விட்டு கொள்ளுவோம். பச்சை மிளகாய் போட்டுக்கொள்ளுவோம். நான் இதில் ஒரு பெரிய பச்சை மிளகாயத்தான் வெட்டி போட்டிருக்கிறேன். கணக்க பச்சை மிளகாய் போட தேவையில்லை. எங்களுக்கு விரும்பினா நாங்கள் போட்டுக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் கருவேப்பிலை போட்டுக்கொள்ளுவோம். கருவேப்பிலையும் போட்டு கலந்து விடுவோம். இன்னும் நாங்கள் இதுக்கு தூள் மசாலா எதுவுமே சேர்க்கல. இப்போ நாங்கள் இதில் இடித்த தனி மிளகாய் போட்டுக்கொள்ளுவோம். நாங்கள் இதில் மிளகாய் தூளும் சேர்க்க போகிறோம். அதால் நான் இந்த சின்ன கரண்டியால் ஒரு கரண்டி மட்டும் போட்டுக்கொள்கிறேன். அதோட எங்களோட குழம்புகளுக்கு போடுற மிளகாய்த்தூள் ஒரு கரண்டியும் இன்னும் ஒரு கொஞ்சமும் போட்டுக்கொள்கிறேன். மஞ்சள் கொஞ்சமும் போட்டுக்கொள்ளுவோம். இதுக்கு கணக்கு மஞ்சள் போட தேவையில்லை, கொஞ்சமாக போட்டால் காணும். இனி நாங்கள் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விடுவோம். இப்போ அடுப்பு நல்ல குறைவாக இருக்க வேணும், இல்லாட்டி மிளகாய்த்தூள் கருகி போயிடும். இனி நாங்கள் இதில் சின்னதாக ஒரு தக்காளி பழம் வெட்டி போட்டுக்கொள்ளுவோம். இது விரும்பினா போடலாம், இல்லாட்டி தவிர்க்கலாம். போட வேணுமென்ற அவசியம் இல்லை. ஆனால் பான் சாப்பிட்றதுக்கு இது தக்காளி பழம் போட்டால் நல்லா இருக்கும். நான் இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு சொல்லித்தரேன், புட்டுக்கு நாங்கள் கத்திரிக்காய் பொரிக்கிறது எப்படின்னு சொல்லி. பெரும்பாலும் நாங்கள் புட்டுக்கு கத்திரிக்காய் பொரிக்கிறது தான். கத்திரிக்காயும் முட்டையும் போட்டு பொரிப்போம், எதெண்டாலும் சேர்த்து பொரிப்போம். அவ்வளோ நல்லா இருக்கும். ஆனால் இது பானுக்குரிய கத்திரிக்காய். இந்த நேரம் நாங்கள் உப்பு அளவு பார்த்து போட்டுக்கொள்ளுவோம். நான் முதல் கத்திரிக்காய் வதங்க விடியக்கில் உப்பு போட்டேன். அதுக்கு பிறகு இப்போ தான் போட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு பார்த்தால் தெரியும், இந்த சட்டியில எல்லாம்
அடிப்பிடிக்க இல்லை. நாங்கள் ஒரு கொஞ்சம் எண்ணெய் தான் விட்டுருந்தோம். நான் 1/4 கிலோ கத்திரிக்காய் எடுத்திருந்தேன். அந்த எண்ணெயிலேயே இந்த கத்திரிக்காயெல்லாம் வதங்கி வந்துட்டுது. இப்போ நான் இதில் கடைசியாக ஒரு அரை தேக்கரண்டி அளவுக்கு சீனி சேர்த்துக்கொள்கிறேன். நாங்கள் கத்திரிக்காயை எந்த முறையில் சமைச்சாலும், அதாவது பால் கறி தவிர்த்து வேறு பிரட்டல் குழம்பு அப்படி எப்படி சமைச்சாலும் கடைசியில் ஒரு கொஞ்சம் போல் சீனி சேர்த்து சமைச்சு பாருங்கள். அதோட சுவையே தரமாக இருக்கும். சீனியை போட்டதுக்கு பிறகு நாங்கள் ஒரு கலந்து விட்டுட்டு ஒரு அரை நிமிஷம் கூட அடுப்பில் விட தேவையில்லை. நாங்கள் இறக்கிடுவோம். கத்திரிக்காய் பிரட்டல் தயாராகிட்டுது. நான் அடுப்பை நிப்பாட்டிட்டேன். கத்திரிக்காய் கொஞ்சம் ஆறட்டும். ஆறுறதுக்கு பிறகு நாங்கள் சாப்பிடுவோம். எங்கள்கிட்ட சுவையான கத்திரிக்காய் பிரட்டல் தயாராகிட்டுது. பானம் வேண்டி வச்சிருக்கிறேன். நான் இதில் 250 கிராம் கத்திரிக்காய் பிரட்டி இருக்கிறேன். ஆனால் இதை 2 பேர் தான் சாப்பிட போகிறோம். இந்த கத்திரிக்காயை சாப்பிட்டு கொண்டே இருக்கலாம். அவ்வளவு நல்லா இருக்கும். ஆனால் அர்ராத்தல் பான் தான் வேண்டி இருக்கிறோம். நாங்கள் 2 பேருமே ஆளுக்கு காராத்தல் பானும் இந்த கத்திரிக்காயும் சாப்பிடுவோம். உர்ராத்தல் பான் நாங்கள் 2 பேருக்கும் ஒரு நாளும் வேண்டுறதில்லை. அர்ராத்தல் தான் வேண்டுவோம். இப்போ நாங்கள் பானை சாப்பிட தொடங்குவோம். மறக்காமல் நீங்கள் இந்த கத்திரிக்காய் பிரட்டேக்கில் கடைசியில் கொஞ்சமாக சீனி போட்டுக்கொள்ளுங்க. கத்திரிக்காய் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொண்டு போடுங்க. தயவுசெய்து வீடியோ பார்க்குற நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் பண்ணுங்கள். பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கொள்ளுங்க. வீடியோ பார்த்த எல்லாருக்கும் மிக்க நன்றி. வணக்கம். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.